நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். அதுவே கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளமாக இருந்தால் அந்த டாக்டரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவார். அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அந்த ப்ராப்ளமை நமக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் வீடு கெட்டதுன்னு வந்துட்டா மட்டும் எனக்கு தெரிஞ்ச கொத்தனார் இருக்காரு, இல்லை ரிலேஷன் ஒருத்தவங்க கான்ட்ராக்டாரு, நான் அவர் இன்ஜினியர் கிடையாது, அவர்கிட்ட தான் வீடு கட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் அதிபதி பொறியாளன் ஐஎஸ் வச்சு நான் ஒரு செக்ஸ் இன்ஜினியர். நாங்கள் 4 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நாங்கள் தேனியன் மலையில் டர்ன்கி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கொத்தனார், எலக்ட்ரிஷியன், பெயிண்டர் இவங்களாம் எவ்வளோ முக்கியமோ அதை விட அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இன்ஜினியர் ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படிங்கிற 8 காரணங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, டிசைன் ஆப்டிமைசேஷன். ஒரு இன்ஜினியர் ஆடிட்டர் கொடுக்குற டிசைனை ஸ்டடி பண்ணிவிட்டு சைட்டில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொத்தனாரை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அவங்க அந்த டிசைனை கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மேசனுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆவாங்க. நம்பர் 2, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி. எலிவேஷன், இன்டீரியர், டிசைன்ஸ் இது எல்லாமே ஒரு பில்டிங்க்கு ஷர்ட் மாதிரி, அது ஒரு நல்ல அப்பீலிங் தரும். ஆனால் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அந்த பில்டிங்க்கு ஒரு போன் மாதிரி. ஸோ அது நல்லா இருந்தால் தான் பில்டிங்கோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட டிசைன் வாங்கி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வீடு கட்டணும். ஒரு மேஷன் எப்போவுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலை எப்படி பார்க்கணும்னு தெரியும், ஆனால் எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. எங்களோட அதிகமாக இருக்கும், எங்களோட கம்மியாக இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பீப்புளோட தாட் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் டிசைன் வாங்கினாலே கம்பி அதிகமாக போட்டுருவாங்க, ஸோ நமக்கு செலவு அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒரு மேஷன் இன்ஜினியர் இல்லாமல் வீடு கட்டும்போது 10 அடிக்கு ஒத்த காலம் போட்டுருவாங்க. பிளிம்பீம் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக போட்டு ரூஃபில் பீம் போட மாட்டாங்க. ஒன்வே ஸ்லாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லாப் பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்லாப் திக்னஸை கூட்டாமல் ஸ்லாப்ல ப்ளஸ் மாதிரி 20 ராட் யூஸ் பண்ணி கன்சில் பீம் மாதிரி போட்டுருவாங்க. பட் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் உங்கள் வீட்டோட பிளானையும் ஆயிலோட டிசைனையும் கன்சிடர் பண்ணி உங்கள் வீட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்னென்ன லோடு வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டு எங்கே கம்பி தேவையோ அங்கே கம்பி அதிகமாக போடுவாங்க, எங்கே கம்பி தேவையில்லையோ அங்கே கம்பி கம்மியாக போடுவாங்க. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டீல் நல்லாவே மிச்சமாகும். மேசன்ஸ் 10 அடிக்கு ஒருத்த காலம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அந்த பிளானை ஸ்டடி பண்ணி எங்கே காலம் தேவையோ அங்கே மட்டும்தான் காலம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிடும். ஸோ காலம் ரெடியூஸ் ஆயிடுச்சுங்கிறப்ப அந்த காலமுக்கான கம்பி செலவு, காங்கிரீட் செலவு, அப்புறம் அந்த காலமுக்கு ஃபூட்டிங் போடுவோம், அந்த ஃபூட்டிங்கான கம்பி செலவு எல்லாமே நமக்கு மிச்சமாகும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு காஸ்ட் நல்லாவே மிச்சமாகும். என்னடா போன வாரம் ஆர்கிடெக்ட் தேவைன்னு சொன்னேன், இந்த வாரம் இன்ஜினியர் தேவைன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தேவை டிசைன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு 30 to 40 lakhs பட்ஜெட் இருக்கிற வீட்டுக்கு எதுக்கு ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், அப்புறம் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் தே ஒர்த் இட். சிமெண்ட்டும் ஸ்டீலும் நல்ல பிராண்டில் வாங்கி போட்டால் மட்டும் பில்டிங் வந்து பல ஜென்ரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், அப்புறம் இன்ஜினியர் 3 பேரோட கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடு நல்ல ட்ரெண்டியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் வரும். நம்பர் 3, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன். எக்ஸாம்பிளுக்கு டைல் லே பண்ணுற ஒர்க் எடுத்துக்கலாம். இப்போ டைல் லே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்க்கணும். டைல் லே பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அதெல்லாம் சைட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டைல் லேபர்ஸ் எத்தனை பேர் வராங்க, அவங்க எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, அவங்க ஃபாஸ்ட்டாக பார்க்குறாங்களா இல்லையா, ஒர்க்கு கரெக்டாக போகுதா, குவாலிட்டி நல்லா இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணுறது ஒரு இன்ஜினியரால் மட்டும்தான் முடியும். இதே மாதிரி தான் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க இன்ஜினியர்ஸ். ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இருக்கிற டிராயிங்கை ஸ்டடி பண்ணி கிளைண்ட்ஸுக்கு சைட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேசன்ஸுக்கு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை இன்புட்டாக கொடுப்பாங்க. அவங்க ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் மேசன்ஸ்க்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு கனெக்டிங் டூலாக இருந்து நல்லா ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பாங்க. நம்பர் 4, சேஃப்டி மெஷர்ஸ். எலிவேஷன் ஒர்க், ஷட்டரிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ப்ராப்பரான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, லேபர் சேஃபாக வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத ஒரு இன்ஜினியர் தான் ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் கண்டிப்பாக தேவை. நம்பர் 5, காஸ்ட் எஃபிஷியன்சி. இப்போது ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு உடன் பேட்டர்ன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் டிசைனை எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம HPL ஷீட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டைல் வச்சும் பண்ணலாம். டைலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பட்ஜெட்டை பொறுத்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். கிளைண்ட்டோட பட்ஜெட்டையும் ஆர்கிடெக்டோட டிசைனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி எந்த மெட்டீரியல் போடலாம் அப்படிங்கிறத ஒரு இன்ஜினியர் தான் கரெக்டாக சஜஸ்ட் பண்ண முடியும். நம்பர் 6, மெட்டீரியல் செலக்ஷன் எக்ஸ்பர்டைஸ். ஒரு உடன் விண்டோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த உடன் விண்டோவில் கிரில் யூஸ் பண்ணணும் சேஃப்டிக்கு,
அந்த grill என்ன சைஸில் போடணும், கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் என்ன மாதிரி கிளாஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப் இருக்குது, ஒவ்வொரு கிளாஸில் இருக்க பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஸ்டடி பண்ணி அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவாக கிளைண்ட்ஸுக்கும் ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் இன்ஜினியர்ஸாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 7, குவாலிட்டி செக் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ரூஃப் காங்கிரீட் போடுற ஒர்க்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரூஃப் காங்கிரீட் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பார்பெண்டர்ஸ் கரெக்டாக கம்பி கட்டிருக்காங்களா, MEP டிராயிங்ஸ் படி எலக்ட்ரிஷியன்ஸ் கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்களா, எல்லா லைனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். காங்கிரீட்டுக்கு தேவையான மண், ஜல்லி எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அட்மிக்சர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். வைப்ரேட்டர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா, கரெக்டான மெத்தடில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா ஒர்க்லையும் நம்ம செக் பண்ணணும். அது வந்து ஒரு இன்ஜினியர் தான் ப்ராப்பராக பண்ணுவாங்க. நம்பர் 8, வேஸ்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எல்லா சைட்லையும் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுங்கிறது நேச்சர் தான், பட் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு இன்ஜினியர் ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத குவான்டிட்டி எடுத்து அதை டபுள் செக் பண்ணிட்டு தான் சைட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதுக்கான வேஸ்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஸோ இதனாலையும் உங்கள் வீடு கட்டுறதுக்கான செலவை கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும். இதெல்லாம் தான் அந்த 8 ரீசன்ஸ். ஒரு மேஷன்கிட்ட வீடு கட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரலாம். பட் ஒரு இன்ஜினியர்கிட்ட பில்டிங் கட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பில்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு இன்ஜினியர் கட்டின வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எங்களோட கொஞ்சம் ஒர்க்ஸை நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேஷன் வச்சு வீடு கட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பை பை.